அதிசய மலர். அதிசய மலர் என்னும் கவிதையை இயற்றியவர் தமிழ் நதி. இவருடைய இயற்பெயர் கலைவாணி. இவர் ஈழத்தில் உள்ள திருகோணமலையில் பிறந்தவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். இவர் சிறுகதை, நாவல், கவிதைகள் போன்ற பல்வேறு படைப்புகளை கொடுத்துள்ளார். உலகமெல்லாம் தமிழையும் தமிழ் ஈழத்தையும் பரப்பிக் கொண்டிருப்பவர். இவர் ஈழத்தில் நடந்த துயரமான சம்பவங்களை வைத்து பல படைப்புகளை தந்துள்ளார். இவர் ஈழம், கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் போன்ற நாவல்களையும் கொடுத்துள்ளார். நந்தகுமாரனுக்கு மாதாங்கி எழுதுவது போன்று சிறு கதைகளையும் இயற்றியுள்ளார். சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி போன்ற கவிதைகளையும் படைத்துள்ளார். காணல் வரி என்னும் குறு நாவலையும் படைத்துள்ளார். அதன் பிறகும் என்றும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள அதிசய மலர் என்னும் கவிதைதான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஈழத்தில் நடந்த குண்டு வெடிப்பில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இறந்து போனார்கள். அந்த இடமே மயான பூமியாக மாறிப்போனது. இதனை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டதே இந்த அதிசய மலர். இலங்கையில் நடந்த போரில் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டனர். இருப்பிடம் சேதமடைந்தது. மீதம் இருப்பவர்களில் பலர் வேறு இடம் தேடி சென்றனர். ஒரு சிலர் மட்டுமே எஞ்சினர். அடையாளத்திற்காக பட்டுப்போன ஒரு சில மரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பொட்டல் வெளியில் போருக்கும் பின் பிறந்த குழந்தையாக ஒரு அதிசய மலர் முகையவிழ்ந்து சிரிக்கிறது. பொட்டல் வெளியில் எப்படி வந்தது இந்த செடி? ஒருவேளை ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானையின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாமோ? அல்லது எவருடைய பாதத்திலோ விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாமோ? எது எப்படியோ அந்த அதிசய மலரை நாடி இன்று ஒரு வண்டு வந்திருக்கிறது. நாளை வண்ணத்து பூச்சிகள் வரலாம். பறவைகள் வரலாம். இந்த செடியிலிருந்து ஒரு காடு உருவாகலாம். இந்த மலரின் இதழ்களில் இருந்து வரும் புன்னகை நாடு விட்டு நாடு சென்றிருக்கும் மக்களிடையே ஒரு நம்பிக்கையை உருவாக்கலாம். யார் கண்டது? நாளை ஈழமும் உருவாகலாம். நம்பிக்கைதானே வாழ்க்கை. ஈழத்து வழிகளை இதைவிட எளிமையாக யாரால் சொல்ல முடியும்?